என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் மணி. வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தது அப்படியே தூங்குது. இந்த மாதிரி தங்கத்தை வாங்கி பேங்க்கில் வச்சாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த காலத்து மாதிரி எங்கே வச்சாலும் சரி, நம்ம நகை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். என் பிள்ளையோட படிப்புக்கே என் நகை தான் எனக்கு உதவுனுச்சு. கொஞ்சம் தங்கம் என்னையை பொறுத்தளவில் நீங்கள் கோல்டு சர்டிஃபிகேட் வாங்கினா அதில் பெனிஃபிட் இருக்குது. தங்கம் ஏறிக்கிட்டே போகுது. தங்கம் வந்து எவ்வளோ விலை ஏறினாலும் சரி, நம்மளுக்கு வந்து தமிழவங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுது. அதனால் விலையானாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும். இந்தியாவர்கள் கூட கோல்டு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி. ஆனால் தங்கம் வாங்குகிற விலை வந்து முன்ன வந்து 16 வெள்ளி 18 வெள்ளி வாங்கின காலம். இப்போ வந்து ஒரு கிராம் வந்து 100 வெள்ளி வருது. லிட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாதம் மாதம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் நம்ம காசு கட்டி கூட நம்ம தங்கம் எடுக்கலாம். தங்கம் உலகெங்கிலும் உள்ள பல கலாச்சாரங்களுடன் பின்னி பிணைந்த ஒன்று. பரம்பரை சொத்தாக சேர்த்து வைக்கும் பழக்கம் பல இந்திய குடும்பங்களில் உண்டு. அதுவும் பெரும்பாலும் இத்தகைய நகை வடிவில்தான். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முதலீடாக இருக்கும் என்று பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இது உண்மைதானா? சொக்க தங்கம், பத்தரை மாற்று பொன், நல்ல குணநலன்கள் நடத்தையோடு இருப்பவரை இப்படி பலரும் புகழ்வதுண்டு. உலகில் பணம் வருவதற்கு முன்பே தங்கம் வந்துவிட்டது. மிக விலை உயர்ந்த உலோகம். நம் கலாச்சாரத்தில் முக்கிய இடம் பிடித்த பொருளும் கூட. செல்வ செழிப்பின் அடையாளமாக கருதப்படுவதால் தங்கம் இல்லாத சுப நிகழ்ச்சிகளே இல்லை எனலாம். எங்கள் அம்மாவுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளை. அதனால் எங்களுக்கு எல்லாம் நகை சேர்க்கறதுனால எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிறந்ததுலேருந்து நகை சேர்ப்பாங்க. அதில் எங்களுக்கு தீபாவளி இதுக்கெல்லாம் எங்களுக்கு நிறைய நகை போட்டு விட்ருவாங்க. அப்போ அதிலேயே எங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் ஆயிடுச்சு. அதனால் எனக்கும் நகைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் 3 பொண்ணு. அதனால் நானும் நகைங்களை நிறைய வாங்கி சேர்த்து வச்சுட்டேன். நான் கல்யாணம் பண்ணுறப்ப அப்போ நகை விலை 19 வெள்ளி. நான் கண்டினியூ பண்ணேன். இப்போ எனக்கு மக பிறந்தோன்னே நானும் நகைங்களையே வாங்கி வாங்கி சம்பளம் வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு நான் காசு கொடுத்தோன்னே உடனே நகை கடலாக தான் போய் நின்றுக்கிறது. அப்போ அவளை தெரியல. நாங்கள் சும்மா ஆசைக்கு எல்லாம் வாங்கி வாங்கி சேர்த்தோம். ஆனால் இப்போ ஏன்டா இன்னும் கூட வாங்கலைன்னு நினப்பா இருக்குது. இன்றும் திருமணத்திற்காக தங்க நகைகள் வாங்கும் போக்கு தொடர்கிறது. கல்யாண செலவில் கணிசமான தொகை இதற்காக ஒதுக்கப்படுகிறது. ஏன்? பொண்ணுங்கன்னா கொஞ்சம் தங்கம் கழுத்துலேயோ காதில் தங்கம் இருக்கணும். இப்போ உள்ள காலத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து தங்கமே பிடிக்கிறது இல்லை. என் மகளுக்கும் அப்படி தான், இப்போ வந்திருக்க மருமகளுக்கும் அப்படி தான். சின்ன வயசுலேருந்து அசசரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் தங்கத்தில் போடுறதுக்கு செட் ஆகலை. நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு டெஃபினெட்லி தங்கம் போடணும். ஆனால் இது வந்து வழியாக வந்தது. கல்யாணம்னா அதில் வந்து நகை கட்டாயம் இருக்கணும். ஸோ நம்ம சொன்னோம், சரி நம்ம போவோம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ வந்து அதில் வாங்கி. அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் பெருசாக வாங்கினீங்கன்னா நான் போட மாட்டேன். ஃபியூ கடைங்களை ஏறி இறங்கி கடைசியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒன்று வாங்கிக்கிட்டோம். நகை வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஐயோ, ஆனால் போய் பார்க்கும்போது ஐ வாஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். நிறைய விதமான நகைங்க இருந்துச்சு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கோல்டு மாதிரியே இல்லாமல் அது வந்து மற்ற ஆடைகள் கூட போடுற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ கல்யாண நாள் இன்னைக்கு எல்லாம் போடும்போது அந்த அசசரிஸ் சேர்த்து அந்த கோல்டு போடும்போது ரொம்ப எலிவேட்டடாக இருந்துச்சு. பொண்ணுக்கு அந்த கலை இருக்கணும்ல, அந்த கலையில் நல்லா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க நிறைய பேருங்க. அது நடந்து வரும்போது அந்த நகையை போட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க அசசரி போட்டது, அதுவும் இல்லாமல் அது மேலே தங்கம் இருந்தது வந்து இன்னும் அழகு கொடுத்தது. கோல்ட் என ஆங்கிலத்தில் தட்டி இணையத்தில் தேடி பாருங்கள். கடந்த சில மாதங்களாக பொன்னின் விலை கிடுகிடுவென ஏற்றம் கண்டதை உணர்வீர்கள். இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரை 30 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக தங்க விலை உயர்ந்துள்ளது. அக்டோபரில் 1 அவுன்ஸ் தங்கம் கிட்டத்தட்ட 3700 வெள்ளி எனும் உச்சத்தை தொட்டது. சென்ற மாதம் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சற்று குறைந்தது. அதாவது 1 கிராம் தங்கத்தின் விலை 108 வெள்ளி 60 காசு. தங்கம் நகை வாங்கி பழகியவர்களுக்கு எளிதில் புரியும்.
ஏன் இந்த விலையேற்றம்? முதல் காரணம், சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகளும் வளர்ந்து வரும் பொருளியல்களும் கூடுதலான தங்கத்தை இருப்பில் சேர்த்தன. பொருளாதாரமே தங்கத்தினால் தான் அளவிடப்படுகிறது. பொருளாதாரம் சரியில்லை எனும்போது தங்கத்திற்கு இருக்கும் நல்மதிப்பை வைத்து எல்லோரும் தங்கத்தில் முதலீடு செய்வர். அதனால் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயரக்கூடும். ஆனால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும்போது மக்கள் தங்கத்தை தவிர்த்து பங்குச்சந்தை, சொத்துச்சந்தை போன்றவற்றில் முதலீடு செய்வார்கள். தங்கத்தின் விலையும் குறையக்கூடும். அமெரிக்காவில் தங்கம் வாங்கப்பட்டு விற்கப்படுவதால் தங்கத்திற்கும் அமெரிக்க டாலருக்கும் இடையே நெருங்கிய உறவு உள்ளது. எனவே அமெரிக்க டாலரில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் அது தங்கத்தின் விலையை பாதிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம தங்க விலை வந்து ஒரு கடை வந்து 108 வெள்ளி வைப்பாங்க, 110, 112 வெள்ளி, அந்த ரேஞ்ச் ஆஃப் $100 ஆயிடுச்சு. நான் இந்த துறையில் வந்து 26 வருஷமாக இருக்கிறேன். இந்த 26 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு தங்க விலைகளை வந்து ஏற்றத்தை நான் கண்டதே இல்லை. சீராக வந்து ஒரு 10 மாதமும் தங்க விலை தொடர்ந்து எரிச்சு போகிறது அப்படின்னா இதுதான் முறை. 53-55 வெள்ளி இருந்தது 2019. இந்த பெண்டமிக் பீரியட் அந்த காலகட்டத்திலையும் இதே மாதிரி 30 வெள்ளி ஏறி 80 வெள்ளிக்கு வந்தது ஒரு கிராம். ஸோ அதே நிலைமை இப்போ வந்திருக்கு. இப்போ பொதுவாகவே கோல்டு வந்து US டாலர் ஏறும்போது தங்கத்தினுடைய விலை குறையும், US டாலர் குறையும் போது தங்கத்தினுடைய விலை கூடும். ஆனால் இன்றைய சூழ்நிலை பல காரணங்கள், உலகளாவிய பொருளாதார மந்த நிலை, இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், நிலையற்ற தன்மை. கோல்டு வந்து இட்ஸ் எ வெரி குட் கண்டக்டர். அது மைக்ரோ சிப்ஸில், நம்ம ஹெட்ஃபோன்ஸில் அதெல்லாமே அது பயன்படுத்துறதுனால அது டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது உற்பத்தி அதிக அளவு தான் இருக்குது, ஆனால் தேவை அதிகரிச்சிருச்சு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த தங்கத்தில் வந்து தேவை கூட போகும், தங்க விலை அது அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. தங்கம் வந்து நம்ம கலாச்சாரத்தில் இன்றியமையாதது. நம்ம வந்து அதை தவிர்த்து பார்க்கவே முடியாது. எல்லா கடையிலையுமே தங்கம் எவ்வளவு ஏறினாலும் தங்கம் வந்து வாங்குறவங்க அதிகமாக தான் இருக்காங்க. நகை கடை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஸ்ராங்கூன் ரோட்டில் இப்போ பார்த்தா நிறைய கடைகள் ஆயிடுச்சு. வாங்குறவங்க தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால கடைகளும் அதிகமாகிடுச்சு. அந்த பழைய அந்த பாரம்பரியமான அந்த ஆட்கள்லாம் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, ஆன்டிஸ், பாட்டிமார்கள். அது இல்லாமல் இப்போ உள்ள இளைஞர்கள் கூட, இந்த யங்ஸ்டர்ஸ் கூட நிறையா பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. இப்போ எடுத்திங்கன்னா தங்கம் ஒண்டி தான் இமீடியட்டாக நம்ம கேஷ் அவுட் பண்ணலாம். முந்தி வந்து தங்கம்னா பலன்னு இருக்கணும், அதான் தங்கம். இப்போ அப்படி இல்லை. இளைஞர்கள் நாங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தங்கத்தோட இதை உருமாற்றோம். தங்கம் உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி 916 குவாலிட்டி தான். இளைஞர்களையும் நாங்கள் அதுக்கு இழுக்கணும். ஆனால் அது இப்போ உள்ள இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது தங்கத்தை விட்டு ஒதுங்கி தான் போகிறாங்க. அவங்களுக்கு அந்த தங்கத்தின் அருமை என்ன தெரியலை. ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள, அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்க, இப்படி தங்கம் வாங்குவதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன. ஆனால் பெட்ரோல், டீசல் விலையை போல தங்கத்தின் விலை அதிகரித்து கொண்டே போனால் சிலரால் எப்படி வாங்க முடிகிறது? நகையாக வாங்கும் தங்கம் உண்மையில் முதலீடுதானா? என்ன விலை கொடுத்தும் தங்கம் வாங்க தயார், இப்படி கூறுவரும் நம்மிடையே உள்ளனர். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. பாலசிங்கம், இவரை பலரும் செல்லமாக பாலா என அழைப்பார்கள். இவருக்கு 32 வயது, இன்னும் மணமுடிக்கவில்லை. சொந்தமாக வியாபாரம் செய்கிறார். நார்மலியே வந்து இப்போ இந்தியன் வீட்டிலலாம் வந்து பேபிக்கு வந்து அந்த பிஃபோர் 1 years ஓல்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க, அந்த குப்புரை படுத்துக்கிட்டு எடுக்கிறதுலாம். ஸோ அப்போ தான் வந்து நான் பார்க்கும்போது வந்து என் 10 விரலில் வந்து மோதிரம் இருந்துச்சு, 3-4 செயின் இருந்திருக்கும். அப்போல்லாம் ஃபேமஸ் வந்து அந்த பேர் போட்டது, அந்த ஃபுல் பேர் போட்ட பெண்டன்லாம் இருக்கும். நான் பார்த்த ஏஜில் வந்து அப்போ வந்து அதிகம் ஒரு 13-14 வயசு இருக்கும். அப்போ பார்த்து ஓகே, நான் வந்து வளர்ந்த பிறகு எனக்கு இதே மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி ஆசைப்பட்டேன். இவ்வளவு நகைகளா? என்னால் அணிய முடியாது, இப்படித்தான் நம்மில் பலரும் நினைப்போம். ஆனால் பாலாவோ இவை அனைத்தையும் தினமும் அணிந்திருப்பார். இப்போ உள்ள இது என்னென்னா, சில பேர் வந்து நினைக்கிறாங்க காய்ஸ் வந்து அதிகமாக தங்கம் போடுறது இல்லைன்னு.
ஆனால் அந்த ஃபேக் என்னன்னா உண்மையில் அவங்க போடுறாங்க, உங்களுக்கு அந்த தங்கத்தோட ஈர்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. என் தம்பி கல்யாணத்துக்கு வந்து சில பேர் நினச்சிப்பாங்க நான் தான் மாப்பிள்ளைன்னு, ஏன்னா எல்லா தங்கமும் எல்லா தங்கமும் போட்டிருந்தேன். இந்த வயசில் கூட வந்து தேக்கா போனால் கூட ஒவ்வொரு கோல்டு ஷாப்பும் நான் பார்க்கும்போது இப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப கூடையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வருஷம் நான் இன்னும் வாங்கலை. இந்த பெண்டன் பிகாஸ் இது வந்து என்னோட ஏஜ் தான் 32 years 1 year old பர்த்டேக்கு வந்து எங்கள் பாட்டி வாங்கினது. ஸோ அங்கே அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து தட் இஸ் லைக் வெரி லைக் க்ளோஸ் டு மை ஹார்ட். கோல்டு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் திங். ஓகே, நான் அதுவும் ஐ பிலீவ் இன் தட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கல. எனக்கு வந்து ஜஸ்ட் அ லவ். ஐ பிலீவ் கோல்டு வந்து இஸ் பாசிட்டிவிட்டிக்கு வந்து ஈக்குவலாக சொல்லுவாங்க. ஸோ இட் அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவிட்டி அண்ட் எவ்ரி திங். ஸோ அதனால் வந்து அந்த எங்கிளில் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு மேலே இன்னும் ஈர்ப்பு வந்துச்சு. when it says attract positivity. ஸோ நாம் அதை போடும்போது நமக்கு இன்னும் பாசிட்டிவாக அது ஒரு give a good energy. விலை கூடினால் என்ன? சிலருக்கு தங்கத்தின் மீதுள்ள மோகம் தணியாது. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் நகை கடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் தனிச்சதே கிடையாது. தங்கத்தில் இருக்கிற ஈர்ப்பு சக்தி மாதிரி எந்த விஷயத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதில் இருக்கிற வேல்யூஸும் அதிகமாக உண்டு. அது வாழ்க்கை முழுக்க அதை வச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டு. ஜனனி தனக்கு மட்டும் தங்க நகைகளை வாங்குவதில்லை. குடும்பத்தார், உறவினர், நண்பர்கள் என தம்மை சுற்றியுள்ளோருக்கும் வாங்கி தருகிறார் அன்பளிப்புகளாக. எனக்கு தங்கத்து மேலே நிறைய நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை வந்து நான் வந்து அந்த வேல்யூ அந்த நம்பிக்கையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பிறந்தநாள் வரும்போது நான் வந்து நகை வாங்கி கொடுக்கறது உண்டு. நான் ஒருத்தவங்க நகை கொடுக்குறேன்னா அவங்க என் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். சில பேர் ஒரு தங்கத்தை வந்து ஒரு ஆபரணமாக ஒரு ஆணமனாக பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் ஒரே ஒரு விஷயம் தான், இது ரெண்டையும் ரொம்ப அழகாக கம்பைன் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம். நம்ம வந்து போட்டு போகும்போது அது ஒரு அழகு இருக்கும், அதை எடுத்து வைக்கும் போது அதில் ஒரு வேல்யூ இருக்கும். இவர் சேர்த்து வைத்திருக்கும் நகைகள் அனைத்தும் தமது மகள்களுக்கே என்கிறார். இந்த வழக்கம் ஒரு குடும்ப பாரம்பரியமாக தொடரும் எனும் நம்பிக்கையில். இப்போ வந்து அப்பா கொடுக்குற ஒரு காசு மாலை, எங்கள் அப்பா எனக்கு ஒரு காசு மாலை கொடுத்துருக்காரு. அதை பிள்ளைங்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். காரணத்துக்கு கொண்டும் இந்த காசு மாலையை நீங்கள் மாற்றக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பா போய் தேடி கண்டுபிடிச்சி அது எப்படி ஒரு டிசைனாக ஒரு யூனிக்காக ஒரு பீஸ் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காருன்னு எனக்கு அது ஒரு நம்பிக்கை. ஏன்னா அந்த டிசைன் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை ஆக்சுவலி. ஸோ அந்த காசு மாலையை என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்களும் என்ன மாதிரி அந்த நகையை வந்து அவ்வளோ அழகாக பொருட்படுத்தி நீங்கள் அதை பார்த்துக்கணுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் கோல்டு காயின்ஸ், கோல்டு பார் இருக்கும்போது சரி இதை வச்சு நீங்களாம் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது வாங்கி போட்டுக்க போகிறீங்கன்னா அது நீங்கள் மாற்றிக்கலாம். அம்மா, அப்பா, மாமியார் கொடுக்குற நகையெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ப்ரெஷஸ், வாழ்க்கையில் ரொம்ப ப்ரெஷஸ். தங்கத்தின் விலை உயர்வால் நகை வாங்குவது சிரமமாகலாம். வாடிக்கையாளர்களை தொடர்ந்து ஈர்ப்பதும் சவாலாக அமையலாம். அதை சமாளிக்க வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள்? இப்போ நிறைய பேர் அந்த தங்கம் வாங்குற அந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க. வெட்டிங்க்கு சரி, சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி. சில நேரத்தில் இந்த தங்க விலை அதிகமாக இருக்கிறனால அவங்க கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம கடைக்காரங்கள் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் கொடுப்போம். செய்கூலிலேருந்து 50% விழுக்காடு டிஸ்கவுண்ட், இல்லைன்னா அவங்களே அந்த 9% ஜிஎஸ்டி அப்சார்ப் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா தங்க விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன்ஸ். இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் கொடுப்போம். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச நகையை வந்து அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க, ஒரு டிபாசிட் கட்டிட்டு அதை பிரித்து ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதமாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிஞ்ச பிறகு அவங்க அந்த தங்கத்தை எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து விலை குறைச்சிருக்கும் பொழுது இந்த திட்டமே எங்கிட்ட இல்லை. ஆனால் விலை கூடும் பொழுது அந்த வியாபாரமும் குறைஞ்சிடக்கூடாது. அதே சமயத்தில் வந்து கஸ்டமர்களும் வாடிக்கையாளர்களும் தங்கம் வாங்குறதை விட்டுறக்கூடாது. நீங்கள் 3 மாதம் 4 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எடுத்துக்கிறேங்க. ஆனால் கட்டின பிறகு தான் நகை கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நகை வாங்கிட்டு போக முடியாது. இதை இல்லாமல் அவங்களே சேவிங்ஸ் பண்ணால் மாதம் ஒரு தொகையை சேவிங்ஸ் மாதிரி கட்டிட்டு வந்து கடைசியாகவும் எடுத்துக்கலாம். ஒரு வருஷம் சென்று எடுத்துக்கலாம், 6 மாதம் கழிச்சு எடுத்துக்கலாம். தங்கத்தின் விலை குறுகிய காலத்தில் ஏறி இறங்கலாம். ஆனால் பெரும்பாலும் நீண்ட காலத்தில் தங்கத்தின் மதிப்பு குறைவதில்லை. தங்கத்தில் எப்படி முதலீடு செய்வது? எவ்வளவு முதலீடு செய்வது? எவற்றை முதலீடு செய்வது? தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். யோகிதா, வயது 49.
தற்போது இல்லத்தரசியாக இருக்கிறார். இவர் தங்க நகைகளை மட்டும் வாங்குவதில்லை, மற்ற வகை தங்க முதலீடுகளையும் செய்து வருகிறார். தங்கத்துக்கு மேலே எனக்கு வந்து ஆசைன்னு சொன்னால் அது எங்கள் அம்மா மேலே தான். போடலைன்னா எனக்கு அது அந்த மாதிரி ஆகிடும். என்னோட சம்பாயத்தில் நான் வந்து கோல்டு வாங்கும் போது இட் வாஸ் $16. யோகிதாவிற்கு சரும பிரச்சனை உள்ளது. அதனால் அவர் தங்க நகைகளை மட்டுமே அணிய முடியும். நகை வாங்கும் பழக்கம் அப்படித்தான் தொடங்கியது. தங்கங்கிறது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு போடுறோமோ இல்லை அதை வாங்கி சும்மா அப்படியே கபட்டில் வச்சுருந்தா கூட அது வந்து அழுகி போகாது. அதோட வேல்யூ வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த டைமில் வேணாலும் அதை வந்து கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஏடிஎம், அதாவது கோல்டு வீட்டில் இருக்கிறது ஏடிஎம் மாதிரி. நான் இத்தனை வருஷமாக வாங்கி இருக்கிறேன். அந்த வாங்கினதில் எனக்கு வந்து அதில் பலன் இருக்குது. எப்படி சுற்றி போட்டாலும் இந்த ஷேர்ஸ் இதெல்லாம் நான் போக மாட்டேன், நான் கோல்டு தான் வாங்குவேன். பட் இப்போதைக்கு வந்து லைக் ஐ பை இன் ஆர்னமெண்ட்ஸ். அந்த ஆர்னமெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன், கோல்ட் காயின்ஸ் வாங்கியிருக்கிறேன். கோல்ட் பான்னு சொல்லும்போது நீங்கள் 1 கிராம்லேருந்து அவங்க விற்கிறாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யோர் கன்வீனியன்ஸ். எவ்வளோ நம்மளுக்கு ஒரு கேஷ் எக்ஸ்ட்ரா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம். தங்கம் லாபம், வட்டி, வருமானம் எதையும் ஈட்டி தராது. தங்கத்தை விற்றால் மட்டுமே லாபம் பார்க்க முடியும். எப்படி, எங்கு விற்பது? பொதுவாக நகைக்கடைகளில் நகையை வந்து வாங்குறதுக்குன்னு வாங்கி அதுக்கான நகையை மட்டும்தான் மாற்றி எடுத்துக்கலாம். புது நகை, பழைய நகையோ கொடுத்துட்டு புது நகையை மாற்றி எடுத்துக்கலாங்கிறதுக்கு ஒன்று மட்டும்தான் செய்யலாம். பணமாக காசாக கொடுக்க முடியாது. பவுன் ஷாப்பு மற்ற சில நகைக்கடை வச்சுருக்கவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி. சில நகை கடைகளுக்கு வந்து இந்த லைசன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாரும் வாங்க முடியாது. இப்போ நம்ம கடையில் வந்து நம்மளுக்கு அந்த லைசன்ஸ் இருக்குது. அது எப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நம்ம கழித்து அந்த நகையை திரும்பி நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அரைவ் பண்ணுவோம். அது வந்து அதை கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம். அவங்கள ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த நகை வந்து அவங்கள்ட்டேருந்து கேஷுக்கு வாங்குவோம். பழைய நகையை கொடுத்து கடைகளில் புதிய நகையை வாங்கும்போது என்னவாகும்? இப்போ நீங்கள் பழைய நகை கொடுத்துட்டு புது நகை வாங்க போகும்பொழுது அவங்கள சில தப்பான அபிப்பிராயங்கள் இருக்குது. அதாவது எடைக்கு எடை கொடுக்குறாங்க அப்படின்னு. அது தப்பு. நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்பொழுது அதில் 18% கழித்து தான் எடுப்போம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது சர்டன் பர்சன்டேஜ் கழிக்காமல் தங்கத்தை வந்து எடையை கொடுக்கவே முடியாது. காரணம், அந்த பழைய நகையை நம்ம உருக்கும் பொழுது அதில் உள்ள ஷோல்டரிங் இப்போ பத்திரி வைக்கிற பாட்டு, அதுக்குள்ளே அழுக்கு, அதை உருக்கி அதை ரிஃபைனரி கொண்டு போகும் பொழுது அதுக்கு உள்ள ஒரு கழிவு ஏற்படும். அது கிட்டத்தட்ட ஒரு 8 to 10% கழிவு ஏற்படும். அந்த கழிவை தான் குறைச்சி எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க பழைய நகை வந்து ஒரு 16 கிராம் கொண்டுட்டு வராங்க. அந்த 16 கிராம்லேருந்து ஒரு 10% குறைச்சி பாருங்கள். அது பிறகு தான் நீங்கள் எடுக்க முடியும். புது நகைக்கு நீங்கள் வந்து கூலி கொடுக்கணும். பழைய நகைக்கு கொடுத்த கூலி உங்களுக்கு லாஸ் ஆகிரும். ஆக அந்த எடையாலையும் பார்த்தீங்கன்னா 16 கிராம்லேருந்து எந்த வெயிட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து ஒரு 10% கழித்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாலேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஓடியாந்துடும். அதனால தான் அந்த எடைக்கு எடை கொடுக்க முடியாதுன்னு கருத்து. தங்கத்தில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் விரும்புவது இயல்புதான். அதன் மதிப்பு குறையாமல் இருப்பதால். மேலும் தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பாக இருக்கும் எனும் நம்பிக்கையும் உள்ளது. இப்போ நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருந்தாலும் எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். தங்கத்தில் எப்படி முதலீடு செய்கிறது? ட்ரெடிஷ்னலாக சொன்னாங்கன்னா மெயின்லி வந்து ரெண்டு வேஸ் இருக்கும். ஒன்று வந்து நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் வந்து எல்லாரும் தெரியும், நமக்கு தேக்காவில் போனால் தங்க நகை வாங்கலாம். கோல்ட் பாஸ் இல்லாட்டி கோல்ட் காயின்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. இது வந்து நம்ம தேக்கா கடையில் ஷாப்ஸில் இருக்கும், இல்லாட்டி ப்ரைவேட் கம்பெனிஸில் கூட அது வந்து வாங்கலாம். இப்போ நாணயங்களாகவோ அல்லது தங்க கட்டிகளாகவோ நீங்கள் வாங்கினீங்கன்னா முதல்ல அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். அதுக்கான காப்புறுதி இல்லாட்டினா ஒரு வங்கி லாக்கரில் வச்சுருக்கணும். இதுக்கெல்லாம் கட்டணங்கள் உண்டு. ஸோ அதையும் நம்ம வந்து யோசனை பண்ணணும். இவரை என்னென்ன அம்சங்களை நம்ம வந்து குறிப்பாக கருத்தில் கொள்ளணும்? என்ன மாதிரி ரிஸ்க்ஸ் இருக்குது? ரிஸ்க் வந்து ஓகே, நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிஸ்க் இருக்கும். தங்கத்தில் இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கலாம், கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து ரிஸ்க் இருக்கும். ஸோ அதே மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிஸ்க் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன். தங்கம் வாங்கும்போது அதை நீங்கள் விற்றா தான் அதோட மதிப்பை உணரலாம். ஏன்னா அதை வச்சிருக்கிற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஈவுத்தொகையோ அல்லது வருமானமோ கிடைக்காது. மற்ற ஸ்டாக்ஸ் மாதிரி இல்லை. ஸோ அதை விற்கிற டைம் கூட ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு குறைந்த விலைக்கு வாங்கினோன்னா அது அந்த விலை வந்து உயர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த நாள் எப்போ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வருஷம் தங்கத்தை வாங்கிட்டு அடுத்த வருஷம்
வருஷம் விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சஸ்டெயினபிளான ஒரு முறையாக இருக்காது. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், அதாவது தங்க பரிவர்த்தனை வர்த்தக நிதி, இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன். ஸோ தங்க ETFs வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் முதல்ல நம்ம வந்து ஒரு வர்த்தக அக்கௌண்ட்டை வச்சுருக்கணும். அதில் நாங்கள் வந்து தங்கம் விற்கிற விலைக்கே நாங்கள் வந்து ETFs வாங்கலாம். ஏன்னா brokerage சார்ஜஸ் வந்து இதில் ரொம்ப கம்மி, அரை விழுக்காடுலேருந்து 1 விழுக்காடு வரைக்கும் தான் இருக்கும். அதனால் நிறைய லாபங்களை பார்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நிறைய பேர் ETFs வாங்குறதுக்கு விரும்புவாங்க. ETFன்னு சொன்ன போனால் நமக்கு வந்து அந்த பெரிய கேபிட்டல் தேவையில்லை. ஸோ மினிமம் வந்து ETFஸில் நம்ம வாங்குகிறோம்னா ஒரு 100 வள்ளி இல்லாட்டி ஒரு 1000 வள்ளி இந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அந்த பெரிய கேபிட்டல் வந்து நம்ம ஃபிசிக்கல் தங்க நகையில் வந்து லாக்அப் பண்ண தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு தங்கத்தை நீங்கள் வாங்கும்போது நீங்கள் எந்த விலைக்கு அந்த தங்கத்தை வாங்குறீங்கோ அவ்வளோ தங்கம் உங்களுக்கு வரும் ETF மூலமாக. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 1 கிராம் தங்கம் சேரும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 5000 வெள்ளியை கொடுத்து நீங்கள் தங்கத்தை வர்த்தகம் செய்யும்போது அரை விழுக்காடுங்கிறது வந்து 25 வெள்ளி தான் உங்களுடைய கட்டணம், மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்க்கு போகும். அதனாலேயே தங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ETFஸ்லேயும் சில ரிஸ்க் இருக்குது. ஸோ ஒன்று வந்து அந்த ETFs வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸோடைய க்ரெடிபிலிட்டி வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒழுங்காக அந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராக் பண்ணலைன்னா அது வந்து உங்கள் ETF ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். குத்து மதிப்பாக தங்கத்தில் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 7-8 விழுக்காடு ஏற்றத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அதுலேருந்து வர்ற வருமானம் வராது, வருஷத்துக்கு வருமானம் வராது. இப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வந்து முதலீட்டு செஞ்சீங்கன்னா அதில் வந்து அவங்க ஒரு லாப நஷ்டம் அவங்க அறிவிக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு முதலீட்டாளராக. இப்போ இந்த கோல்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன். கோல்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு குறைந்தபட்ச அளவு வந்து ஒரு 5 கிராம் தங்கம், அதாவது ஒரு 600 வெள்ளி ஏறத்தாழ இருக்கும். அவ்வளோக்கு நீங்கள் வாங்கினா கூட ஒரு சேமிப்பு அக்கௌண்ட்டை நீங்கள் திறக்கலாம். இது வந்து ஆக்சுவலி ETFஸை விட ரிஸ்க் கம்மியான ஒரு தெளிவு. ஏன்னா இந்த தெரிவில் வந்து எங்களுக்கு வந்து குறைந்த ரிட்டர்ன்ஸும் வரும். ஏன்னா 2.5 விழுக்காடு ரிட்டர்ன்ஸ் வர்சஸ் ஒரு ETFல வந்து ஒரு 7-8 விழுக்காடுனா நாங்கள் வந்து பங்கு சந்தையில் இன்னும் கொஞ்சம் அதிக ரிஸ்க்ஸை பார்ப்போம் ஒரு சேமிப்பு அக்கௌண்ட்டை திறக்கிறதுக்கு பதிலாக. ஆனால் இருந்தாலும் 2.5 விழுக்காடுங்கிறது வந்து ஒரு ரொக்க அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு நல்ல ரிட்டர்ன். ஏன்னா ரொக்க அக்கௌண்ட் வைக்கும்போது 0.05 விழுக்காடு தான் உங்களுக்கு வட்டி வரும். நீங்கள் முதலீடு செய்யும் பணத்தில் எவ்வளவு பணத்தை இழக்க தயாராக இருக்கிறீர்கள்? அதை கருத்தில் கொண்டு எவ்வளவு முதலீடு செய்யலாம் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இதைத்தான் இன்று நாம் சந்தித்த நிதி ஆலோசனை வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தங்கம், தங்க கட்டி, தங்க பரிவர்த்தனை, வர்த்தக நிதி இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிட்டியது. கிறிஸ்துமஸ் கொண்டாடும் அனைத்து நேயர்களுக்கும் எதிரொலி குழுவினரின் சார்பில் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நான் ஹர்னிதா, நன்றி, வணக்கம்.